Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா packing vlog தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா நான் வந்துட்டு Friday வந்து ஊருக்கு கிளம்ப போறேன் நாளைக்கு. சோ வந்து இப்போ நாளைக்கு வந்து நான் என்னோட work போய் பார்த்து முடிச்சிட்டு அங்க இருந்து டைரக்ட்டா தான் போற மாதிரி எனக்கு பிளான். சோ எப்படினா இப்போவே பேக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில எந்த டென்ஷனும் இருக்காது. அதனால சரி பேக் பண்ணிட்டோம்னா வரும்போது டாடி வந்து எடுத்துட்டு வந்துருவாரு கார்ல. ஸோ இப்போவே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வந்து சூட்கேஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு பாருங்க. ஸோ நம்ம போகிறது ஒரு 3 days ட்ரிப் மாதிரி தான் போகிறோம். அங்கே போயிட்டு எங்கெங்கயோ போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். அதனால ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரீ அங்கேருந்து எடுத்துட்டு வந்த சாரீ தான் அங்கேயே எடுத்துட்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ ஃபர்ஸ்ட். இந்த சாரீக்கு அப்புறம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ புதுசாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து இங்கே வச்சிடுறேன். இது வந்து ஜீனு, ஒரு டாப், ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு கோட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ், இது ஒரு ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கோட்டு. இதெல்லாம் வந்து நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காட்டுறேன். நம்ம வந்து என் ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணனால அப்போ வாங்கினது இதெல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் வாங்கினேன், 2 ஷர்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் திஸ் பேண்ட். ஓகே, ஸோ வந்து என்னது இது, அவ்வளோதான். ஸோ இது இந்த ஜீன் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சார்ஜர், இது வந்து என்ன சார்ஜர் பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்பாட்ஸ் சார்ஜர். இன்னும் இதை நான் யூஸ் கூட பண்ணி பார்க்கல. ஸோ இந்த ஏர்பாட்ஸ் சார்ஜர் நம்ம ஒன்று எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமானது ஒன்று காட்டணும் உங்களுக்கு நான் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா இந்த சார்ஜர் எனக்கு வந்து காலேஜில் வந்து சார்ஜ் டக்குன்னு இறங்கிடுது என் ஃபோனில். பேட்ரி லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால சரி சார்ஜர் ஒன்று வாங்குவோமே அப்படின்னு சொல்லி அமேசானில் வந்து இந்த ஆப்பிள் சார்ஜர் கிடையாது, இது வந்து ஏதோ சக்கீத்துன்ற ஏதோ ஒரு சார்ஜரு. இந்த சார்ஜர் வந்து ஆப்பிளுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். வாங்கிட்டதுக்கப்புறம் இந்த கவர் வாங்கினேன். இந்த கேஸ் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஒன்று வாங்கினேன். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கு போடுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. நானும் பொறுமையாக உட்காந்து, அது பொறுமைன்ற விஷயம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் இது போடும்போது மட்டும் ரொம்ப பொறுமையாக உட்காந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 minutes இது வந்து. என்னது இது? இது கிளிப்பு குத்துற மாதிரி இருக்குது. அதானே இது? அது எதுக்கு? ஓ, இதுவா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கா? அந்த மாதிரி இது வந்து இது ஆக்சுவலி இங்க போடுறதா, இப்படி கீழே இறக்கி போடுறதா இல்ல இப்படி மேலே ஏத்தி போடுறதான்னு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் லூஸா இருக்கு இங்க. ஸோ எனக்கு குத்தும் போது இப்படி குத்துறோம் அப்படின்னா இது வந்து இடிச்சு அது உள்ள போறதுனால சார்ஜ் கொஞ்சம் ஏறுறது கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி இறக்கி அது கீழே இறக்கி போடுறது தான். அந்த இது கழண்டாம இருக்கிறதுக்காக நீ ஒயர் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கல, அதுல போய் கிளிப் பண்ணி நிக்கிறது தான் அது. தெரியல என்னன்னு எனக்கு. ஸோ வந்து இந்த சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னோட மேக்கப் பவுச். மேக்கப் பவுச்சில் நிறைய விஷயங்கள் வாங்கி வச்சிருக்கிறேன். இது வந்து சன்ஸ்கிரீன், டாட் அண்ட் கீ சன்ஸ்கிரீன் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஐ ஷேடோ. அவ்வளோ சன்ஸ்கிரீன் நம்ம வீட்டில் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம ஆகல. ஆக்சுவலி வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப டார்க்கா இருக்குது. ஆக்சுவலி வந்து நிறைய நான் சன்ஸ்கிரீன் மாத்தி பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணா, நீ இது வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ட்ரை இன்னைக்கு தான் வாங்கினது, நேற்று தான் வாங்கினது இதை. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வச்சிருக்கேன். ஸோ இது டாட் அண்ட் கீ சன்ஸ்கிரீனு. அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம். இதெல்லாம் வந்து பேக்குள்ளே போயிடும். ஓகே, இது வேற போச்சு, அது வேற போச்சு. ஸோ இது வந்து வாட்டர் கேர்ளோட. இது வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. நான் அவளுக்கும் ஒன்று இது வாங்கி கொடுத்தேன், இது ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த ஒரு பர்ஃப்யூமும் வாங்கி கொடுத்தேன். நாங்கள் 2 பேருமே இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டஸ்கன் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இது போட்டோன்னே இது வந்து பிக் இல்லை, அதாவது இது இல்லை. அதனால நாங்கள் சரி ஓகே இது வந்து ரொம்ப கம்மி தானே, இது வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அவளுக்கும் வாங்கி கொடுக்கலான்னு வாங்கினேன்.
அண்ட் இது வந்து கரண்ட் க்ரஷ் அப்படின்ட்டு இதுவும் நல்லா இருக்கு. ஆனா என்ன இதெல்லாம் வந்து லாங் ஸ்டே இல்லை. நானும் வந்து பெர்ஃப்யூம்ஸ் மாற்றி பார்க்குறேன். லாங் ஸ்டே அப்படின்ற பெர்ஃப்யூம் வந்து எனக்கு எதுவுமே சூட் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இது 2 வாங்கினேன்னா அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா இதோ இது வந்து என்ன அப்படின்னா இது சிந்தூர் இங்கே வைக்கிறது. இது வந்து நான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு போயிடுது, எனக்கு ஸ்வெட் ஆகுறதுனால வந்து இது போயிடுது. ஸோ அதனால வந்து இது லிக்விட் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்ன வாங்கினேன், இது வாங்கினேன். இது வந்து என்ன அப்படின்னா என்னோட கிளிட்டர் ஐலைனர். நான் வந்து ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல வந்து அவங்க ஐ மேக்கப்க்கு வந்து இந்த கிளிட்டர் இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. தேடி பார்த்தா அமேசான்ல இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல வாங்கினேன். பட் இது வந்து அமேசான்ல பாத்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் டெலிவரி சார்ஜஸ்லாம் சேர்த்து 210 சம்திங் எனக்கு வந்துருந்துச்சு. பட் இதுவே நம்ம ஜெப்டோல பார்த்தோம் அப்படின்னா கம்மியா இருந்துச்சு. அப்புறம் நான் நேற்று தான் வந்து ஜெப்டோல பார்த்தேன். நான் சும்மா பார்க்கும்போது ஜெப்டோல பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் ஜெப்டோல வாங்கிக்கோங்க. ஒரே நாள்ல வந்து கொஞ்ச நேரத்திலே வந்துடும். ப்ளஸ் கம்மியும் ரேட்டு. வேற என்ன வாங்கினேன், அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது என்ன அப்படின்னா ரெனேயோட லிப் கிளாஸ். இந்த லிப் கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் லிப் கிளாஸு. ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லிப்ஸ்டிக்கு, லிப் கிளாஸு, இந்த மாதிரி லிப் பாம்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷைனி இது கிளிட்டர் இது போட்டால் கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ அந்த லிப் கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், இதில் நான் ஏமாந்த விஷயம் என்னென்னா இந்த சைஸ் தான். ஆக்சுவலி பெருசாக இந்த மாதிரி வரும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் பார்த்தா ரொம்ப குட்டியாக இதோடு வந்துருந்துச்சு. சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கிளிட்டர் ஐ ஷேடோ. நான் வந்து இப்போலாம் வந்து நிறைய என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஐ மேக்கப் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஐ மேக்கப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா அப்படின்ட்டு நிறைய ஐ மேக்கப் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒன்று பண்ணேன். இன்னைக்கு பண்ணதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிளிட்டர் இல்லை. இந்த கிளிட்டருக்கு பதிலாக வந்து நான் இன்னொரு கிளிட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அது ரொம்ப கச்சமுச்சான்னு ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிட்டர் இது வாங்கினேன். அவ்வளோதான். இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வாங்கி வச்சிருக்கிறது. இன்னொரு vlogல வந்து என்னெல்லாம் இருக்கு என்கிட்ட மேக்கப்பு, நான் எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நான் வாங்கின திங்ஸ் மட்டும் தான் நான் காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ வேற என்ன எடுத்துக்கணும். ஓகே, ட்ரெஸ்ஸை பேக் பண்ணியாச்சு. நைட் ட்ரெஸ்லாம் நமக்கு பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அங்கே வீட்லேயே வந்து நைட் ட்ரெஸ் அப்படியே அடுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதுவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. வேற எந்த ட்ரெஸ்ஸும் அவங்க இல்லை நமக்கு, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் வந்து சாக்ஸு. ஓகே, சாக்ஸு. அதுக்கப்புறம் என் ஷூ கவர் பார்த்தீங்களா, கார்பேஜ் கவரில் பேக் பண்ணி வைக்கிறேன் என் ஷூ. அந்த ஷூ வந்து இங்கே வச்சுக்கலாம். வந்து இந்த மாதிரி கம்மியாக வைக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் இன்னும் திங்ஸ்லாம் வைக்க வேண்டியது இருக்குது, பர்சனல் திங்ஸ்லாம். அதெல்லாம் வைக்கும் போது ப்ராப்பராக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நாளைக்கு வேலை, இதுக்கு வேலை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னால் எடுத்து வைக்கலாமா வேணாமா. இது என்ன அப்படின்னா இது இன்னொரு மேக்கப் வச்சுருந்து. இதில் வந்து இதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். ஃபேஸ் வாஷ் இருக்குது. அப்புறம் என் குங்குமம் டப்பா எப்போவுமே நான் கேரி பண்ணிப்பேன், அது இருக்குது. அப்புறம் என்னோடய ஐஷேடோ பேலட் அது இருக்குது. வேஸ்லின். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சென்ட்டு அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இன்னொரு vlog காட்டுறேன். நிறையா நான் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. பட் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா எப்பயாவது ஆசை வரும் நிறையா போடணும், டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்ட்டு, அப்போது வந்து எடுக்கிறதா இது. ஸோ இந்த இது வந்து வச்சுக்கலாம். வேணும்னா காலையில் ஓப்பன் பண்ணி எடுத்து, ஏன்னா காலேஜ் கிளம்புறதுனால வேணும். காம்பேக்ட்லாம் இதில் தான் இருக்குது அதனால. ஓகே, ஸோ இதை வந்து இங்கே போட்டுறேன். அண்ட் வந்து இந்த பவுச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இது என்னது எங்கெங்கே என்னென்னோ கிடக்குது. ப்ரெஷ்ஷு, 2 ப்ரெஷ்ஷு. எதுக்கு 2 ப்ரெஷ்ஷு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு ப்ரெஷ் ஆக்சுவலி இன்னொரு ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னு ப்ரெஷ் எங்கேயோ விட்டு வந்துட்டோம் போலன்ட்டு திருப்பி ப்ரெஷ்ஷு வாங்கி இங்கே தேய்ச்சின்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 இதுக்குள்ளே இருக்குது. 2 ப்ரெஷ்ஷு, 2 ஃபேஸ் வாஷு, பேஸ்ட்டு,
அப்புறம் மாத்திரைலாம் இருக்கும், கொஞ்சம் மருந்துலாம் இருக்கும். ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் வாங்கி வச்சுருக்கிறியா நீ? இல்ல ஆக்சுவலி போனாட்டி எங்க போயிருந்தோம், வேளாங்கண்ணி போயிருந்தோம். வேளாங்கண்ணி போகும்போது இல்ல அப்படின்னு சொல்லி வாங்கினது, இல்லன்னு நினைச்சு வாங்கினது. இந்த பேக் எடுத்துட்டு போல, நான் வேளாங்கண்ணிக்கு இந்த பேக் எடுத்துட்டு போல, அதனால வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்து சிக் ஷாம்பு, இந்த சிக் ஷாம்பு வாங்கினேன், ஐ மீன் இருக்கு. அப்புறம் இது வந்து இது என்னது, இது காஃப் சிரப். காஃப் சிரப் நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு தான் காஃப் சிரப்பு. அவருக்கு அப்பப்போ காஃப் வரதுனால அதனால காஃப் சிரப் கையில வச்சுருப்பேன். அப்புறம் இதெல்லாம் மருந்துகள், அதுக்கப்புறம் இது ஸ்ட்ராப்பு, அப்புறம் பட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி அப்பா இது என்னன்னே தெரியல, இது வந்து இப்படி இப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு அது உள்ள வச்சிருக்க? தூக்கி போடு, கையில குத்திக்கு போகுது. இதெல்லாம் ஒரு கிட்டா வாங்கினது, ஃபர்ஸ்டே காமிச்சிருக்கணும், நாங்கள் காமிக்கல. இது என்னது, இது ஐ ட்ராப். இதுவும் என் ஹஸ்பண்டோட தான் ஐ ட்ராப். ஹீட் பாடி ஆகுறது, ஸோ டக்குன்னு ஹீட் ஆயிடுச்சுன்னா கண்ணு ரொம்ப ஹீட் ஆகிடும் அவருக்கு. ஸோ அதனால ஒரு ஐ ட்ராப் வந்து எங்கள் ஃபாதர் நான் சஜஸ்ட் பண்ணது, அதை வாங்கி கையிலே வச்சு ட்ரிப்புக்கெலாம் போகும்போது எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தது. எங்கே போகும்போது பாலி ட்ரிப் போகும்போது வாங்கினது, இது வாங்கி கொடுத்தாங்க, அதை அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருக்கும், சிட்ரிசின். அப்புறம் வந்து இது என்ன டேப்லெட், எது என்ன டேப்லெட்னே எனக்கு தெரியல, அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன வேலை என்ன அப்படின்னா, என் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணோம், அதை போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பேக் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து வாட்சஸ் கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இது வந்து என் ஃப்ரெண்டு எங்கள் வெட்டிங் கொடுத்த வாட்சு. ஸோ இது வந்து போய் பிடிச்சிக்கலாம், அங்கேயும் ஒரு சில வாட்சஸ் இருக்குது, அந்த வாட்சஸோடு சேர்த்து இதையும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. இப்போ இதில் எது எந்துன்றது தான் ஃபன். பிளாக் இருந்தா இல்லை சில்வர் இருந்தா இல்லை ரெண்டுமே வந்து மென்ஸ்க்கு வாங்கி கொடுத்துக்கிறாளானோ எங்களுக்கு தெரியல. நான் இன்னும் போட்டும் பார்க்கல, எதுவும் பண்ணி பார்க்கல, அங்கே போய் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் நான் பிளாக் தான் இருப்பேன். நான் ஒரு பிளாக் வச்சுக்கிறேன் பார், அதே மாதிரி வச்சு. இது வேற, அதான் இல்லை அதே மாதிரி பிளாக் எடுத்துக்கோ. அது இல்லை, அது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வந்து டிஃப்ரெண்ட். ஸ்டாப் சொல்றேன் நான், ஸ்டாப் அது வந்து பிளாக் மெட்டல் தானே, அதுக்கு தான் சொல்றேன். எந்த பிளாக் மெட்டல்? எனக்கும் பிளாக்ல வாட்ச் வேணும், ஏன்னா என்கிட்ட பிளாக் வாட்ச் இல்லை. ஒரு பிளாக் வாட்ச் வந்து இது ஃபாஸ்ட்டாக எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெட் வைப்ஸ் இருக்கும், நான் மோஸ்ட்டாக அந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பவர் பேங்க், எதுக்கும் ஒப்பேராத பவர் பேங்க். இது எங்களோட கவசம், இது இன்னொரு கவசம் என்னோட இன்னொரு பேக்ல இருக்கு. இது வந்து அப்பப்போ தலைவலி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் ஆல்வேஸ் என்னோட எல்லா ஹேண்ட்பேக்ஸ், என்னோட காலேஜ் பேக் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு விஷயம் இந்த கிளிப். அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கும், அப்புறம் குப்பைகள் இருக்கும் நிறையா. அப்புறம் என்னோட வாட்ச், என்னோட ரோலெக்ஸ் வாட்ச், அதை எடுத்து வச்சுருவேன். அப்புறம் இது மஞ்சள் டப்பா, என்ன அப்படின்னா இது இப்போ யூஸ் அவ்வளோ பெருசா இல்லை. என்ன அப்படின்னா இது பாலிக்கு எடுத்துட்டு போயிருந்தேன், அப்போ வந்து மஞ்சள் கயிறு தானே வந்து நாங்கள் கட்டியிருந்தேன். ஸோ மஞ்சள் வந்து அந்த தாலியில் வந்து பூசணும், அப்படின்னு மஞ்சள் ஆக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் ஆன்ட்டிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால வந்து கையோட இந்த மஞ்சள் டப்பா எடுத்து. அண்ட் வந்து என்னோட சிகே வாட்ச், என்னோட சிகே வாட்சும் எடுத்துட்டு போகிறேன். ட்ரெஸ்ஸுக்கு மஞ்சள் படம் வாட்ச் கட்டணும், அதனால சிகே. ஓகே, அப்புறம் வந்து என்னோட சார்ஜர் எடுத்துக்கணும், அப்புறம் என்னோட பர்ஸ் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். இந்த பேக் அவ்வளோதான் காலி. ஸோ இப்போ வந்து இதை மூடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு டேடி வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். நான் என்ன எடுத்துகிட்டு போவேன், நான் என்ன எடுத்துகிட்டு போகிறது, வெறும் என்னோட லேப்டாப் பேக் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை என்ன பேக் எடுத்துன்னு போகிறதுன்னு யோசிக்கிறேன் நாளைக்கு. சரி, ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போய். டெய்லி காலேஜுக்கு பேக் எடுத்துன்னு போகிறல்ல நீனு? இல்லை, இப்போ அது எடுத்துன்னு போயிட்டா லேப்டாப்போட எடுத்துகிட்டு போவேனா, ஏன்னா எனக்கு லேப்டாப்பில் சார்ஜ் வேணும். ஏன்னா இது ட்ரெயினில் வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு அடாப்டர் வச்சுருக்காங்க ஒரு சீட்டுக்கு. போய் அவங்களோட சண்டையாக போட முடியும், எனக்கு கொடுங்கன்ட்டு. அதனால லேப்டாப்பில் நான் போனாட்டு என்ன பண்ணேன்னா, உஷாரா லேப்டாப்பில் ஃபுல் சார்ஜர் ஏற்றிட்டு, சார்ஜ் இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு உட்காந்து படமோ இல்லை பாட்டோ ஏதாவது ஒன்று பார்த்து நிற்பேன். இப்போ முக்கியமான இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது படம் பார்த்து அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா 5 hours ட்ராவல் நம்மளால சும்மாலாம் உட்காந்துட்டு வர முடியாது.
பாட்டுமே கேட்டுக்கிட்டு கேட்ட நான் எப்படின்னா ரிப்பீட் பண்ணுவேன் சாங்ஸை, ரிப்பீட் பண்ணி நோந்து செய்வேன். அதனால வந்து சரி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஏதாவது பார்த்து ஏற்றிட்டேன்னா எனக்கு அந்த 5 hours அப்படியே போயிடும். கொஞ்ச நாள் தூங்கிட்டு போவேன், இதெல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஊருக்கு கிளம்ப போகிற விளாக் நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல லைக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.